நீங்க முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை இந்த ஒரு பதட்டமான ஒரு வழக்குல எஃப்ஐஆர் வந்து வெளியே கசிஞ்சிருக்கு. நேற்று பிரஸ் மீட்ல கமிஷனர் என்ன சொல்றாருன்னா டெக்னிக்கல் எரர்னு சொல்றாரு. நீங்களும் முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க. அவர் சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் ஏற்றுக்க? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இப்படிப்பட்ட குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். எந்தவித ஒரு அரசியல் தலையிலும் இல்லாதது இன்றைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது. இதுதான் இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களை மீது வழக்கு போட தயங்குகிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற காவல்துறை ஆணையாளர் சொல்கிறார், ஹோஸ்டல் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தது, அதன் பிறகு நான் வழக்கு போய் செஞ்சுக்கிறேன். இன்றைக்கு செய்தி இதே அடுத்தது வரேன். இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் செஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இதுலேயே மாறுபட்ட கருத்து இருக்குது. இதுதான் காவல்துறையுடைய நிலைமை. இன்னொன்று, எஃப்ஐஆர் எப்படி கணிஞ்சது? இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்ட மாணவியுடைய அந்த நிலையெல்லாம் பத்திரிகையில் வெளியில் வந்துடுது. பேரே வரக்கூடாது, சட்ட நீதியாக பேர் வரக்கூடாது. ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது? இன்றைக்கு கேட்டால் காவல்துறையில் வந்து ஏதேதோ சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அந்த எரர் வந்துடுது, டெக்னிக்கல் எரர் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையல்ல. நேற்றைய தினம் இதே ஆணையார் சொல்கிறார், தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னார். இன்றைக்கி மாற்றி பேசுகிறாங்க. நிறைய பொண்ணுங்கள் பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை நம்பி யாரும் வந்து புகார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புகார் கொடுக்குறவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க? ஒரு அரசாங்கம் நடுநிலையோடு செயல்பட்டால் வந்து புகார் கொடுப்பாங்க. இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஆட்சியில் இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரிக்கவில்லை என்று வேறொரு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அந்த செய்தி வெளியில் வந்த பிறகு தானாக உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து ஒரு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இந்த அரசாங்கத்தை நம்பி எப்படி வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்க? நல்லா தெளிவா திருப்பி சொல்றேன். அண்ணா நகர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது நாங்கள்லாம் எடுத்துக்கல, புரியா? எந்த கட்சிக்காரும் எடுக்கல, நாங்கள்ல எந்த கட்சிக்காரும் இதை எடுத்துக்கல. பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அலட்சியப்படுத்திய காரணத்தினால வேறொரு அனைத்து மகளிர் காவலத்துக்கு மாற்றப்படுறாங்க. இந்த செய்தி பத்திரிகையில் வருது, ஏதோ உயர்நீதிமன்ற நீதிபதி கவனத்துக்கு வருது. உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தானாக முன் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏன் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வான? அது மூத்த வழக்கை வச்சு மேல்முறை செய்கிறாங்க. அப்படி என்றால் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க தான் இந்த அரசு முயற்சிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது யார் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கின பெண்கள் வந்து முன்னிருந்து புகார் கொடுப்பாங்க? அதோட இன்றைய தினம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிக்குது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இந்த ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு படுபாதாளத்துக்கு போயிட்டு யாருக்குமே பாதுகாப்பில். அதான் இப்போ வரும்போது கூட சொன்னாங்க, திண்டுக்கல்லில் ஒரு பெண்மணியை குத்தி கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க, சோளக்காட்டில் பிணம் கிடக்குதான்னு சொல்கிறாங்க. நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே கிடையாது.
சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது.